அழுது சீன் போட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டாங்க இந்த ரோஹிணி. ரோஹிணி சொன்ன பொய்யை கேட்டு இங்கே விஜயா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரோஹிணியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்னம்மா ரோஹிணி, இவ்வளோ பெரிய துக்கமான விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட கூட சொல்லலையே, மனோஜ் நீயும் என்கிட்ட எதுவுமே மறக்க மாட்டீங்களே, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட அப்பவே சொல்லலை அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கே ரொம்ப கவலையாக இருந்தது, நீங்கள் வேற எப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. ஒரு வழியாக விஜயாவை ஏமாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க ரோஹிணி. அது சரி ஆண்டி, இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. அதை கேட்ட விஜயா, உன் மாமா தாமா சொன்னார் என்கிட்ட அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி என்னை கேட்டிருக்க கூடாது ஆண்டி, வெளியே வச்சு எல்லாத்துக்கு முன்னாலும் நீங்கள் கிட்ட கேட்டது எப்படி எனக்கு கவலையாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம்மா, அது என்னோட தப்பு தான், உங்கள் மாமா என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனே எனக்கு கோபமாக வந்துடுச்சு, அதனால தான் உன்னை கூப்பிட்டு அப்படி கேட்டுட்டேன், எல்லாம் இந்த முத்துவும் மீனாவும் செய்கிற வேலை தான், அவங்க தான் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இந்த வீட்டில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எனக்கு எதிராக ஏதோ செய்கிறாங்க, இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் அந்த பூக்காரி செய்கிற வேலை தான், அவளை நான் அடக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இதுதான் சான்ஸை நம்மளோட திட்டத்தை செயல்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ரோஹிணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. நானும் மனோஜும் நாங்கள் தனி கொடுத்து நான் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா ஷாக் ஆகி, என்னம்மா ரோஹிணி சொல்கிற, இந்த விஷயத்துக்காக நீங்கள் எதுக்காக வெளியே போகணும், நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், நீ இங்கே தான் இருக்கணும், நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, உனக்கு எல்லா ரைட்ஸும் இங்கே இருக்குது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு, இல்லைங்க ஆண்டி, நான் அதுக்காக சொல்லலை, ஹாஸ்பிட்டலில் கூட டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது, அதனால தான் நானும் மனோஜும் தனியாக போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், அதனால தான் தனி கொடுத்து நம்ம போகலாங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. ரோஹிணி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான விஜயா, என்னம்மா ரோஹிணி, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்பவும் தனி கொடுத்தனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு, நீங்களே பார்த்தீங்களா ஆண்டி, இந்த சின்ன விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயமாக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் போல இருக்குது, ஏன்னா அவங்க தங்கச்சி வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், அவங்க தங்கச்சி தான் எல்லாத்தையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, அதை கேட்டு தான் மீனா எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்காதுன்னு என்ன நிச்சயம், எனக்கு அப்புறம் அப்படியே இருந்ததுன்னா எனக்கு நிம்மதி இருக்காது, அப்புறம் இதே மனநிலையோடு இருந்தால் நாங்கள் எப்படி சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க முடியும், அதனால தான் ஆண்டி சொல்கிறேன், நாங்கள் தனி கொடுத்துன போகிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, என்னம்மா ரோஹிணி நீ இப்படி சொல்கிற, உனக்கு இப்போ இந்த மீனா தான் பிரச்சனையா, நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், நான் அந்த முத்துவி மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. விஜயா சொன்னதை கேட்ட ரோஹிணிக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது, இந்த முத்துவி மீனாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரோஹிணி ஆசைப்படுற மாதிரி விஜயா முத்துவி மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்களா, இல்லை இந்த ரோஹிணியோட ரகசியத்தை முத்துவு மீனாவும் விஜயா கிட்ட நிரூபிக்க போகிறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.